ஜனவரி மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா. அன்புக்குரியவர்களே, திருக்காட்சி பெருவிழாவாகிய இன்றைய நாளில் ஞானியர்களது பயணத்தை பற்றி சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். குழந்தை இயேசுவை சந்தித்த பின்பு ஞானியர் வேறு வழியாக தங்களது நாடு திரும்பியதாக மத்தேயு குறிப்பிடுகின்றார். அதாவது, கடவுளை சந்திக்கின்ற எந்த மனிதரும் தன்னுடைய பழைய முறையிலேயே தனது வாழ்க்கை பயணத்தை தொடரக்கூடாது. ஆலயத்திற்கு மீண்டும் மீண்டும் வந்தும் நமது அன்றாட வாழ்வு பழையதாகவே இருந்தால் நாம் ஆண்டவனை இன்னும் ஆலயத்தில் சந்திக்கவில்லை என்று அர்த்தம். இறைவனை தேடி கோவிலுக்கு வரும் நம் வாழ்வில் புதிய எண்ணங்களும் புதிய வழிமுறைகளும் நம்மில் மகிழ்க்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஆலயத்திலும் அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளிலும் இறைவனை சந்தித்து புதிய மனிதர்களாக புதிய பாதையில் நாம் பயணிக்க வேண்டும் என்கிற அழைப்பை ஞானியர் நமக்கு கற்றுத்தருகின்றனர். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேயா புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 60, இறைவசனங்கள் 1 முதல் 6 முடிய. எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும், ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார். அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய். உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துகள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
இரண்டாம் வாசகம். தூய பவுல் எபேசிற்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 2-3 மற்றும் 5-6. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைப்பொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைப்பொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். அரசரை வணங்க வந்திருக்கின்றோம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 வசனங்கள் 1-12 வரை. ஏரோது அரசன் காலத்தில் ஜூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, ஜூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கின்றோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேமும் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூறு அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், ஜூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் ஜூதா நாட்டு பெத்லெகேமே, ஜூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை, ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ராயேலரை ஆயர் என ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்துக் கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதைக் கண்டார்கள். நெடுஞ்சான்கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் காணிக்கையாய் கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்களுக்கு எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இயேசுவை தேடி வந்த ஞானியர்கள் எந்த அளவிற்கு ஆழமான ஆன்மீக தேடல் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை மத்தேயு அழகுற விளக்குகின்றார். அவர்களிடமிருந்த அதே ஆன்மீக தேடல் நம்மிடம் இருக்கின்ற பொழுது, ஞானியர்களுக்கு தன்னை வெளிப்படுத்திய கடவுள் நமக்கும் தன்னை வெளிப்படுத்துவார் என்று நிச்சயமாக சொல்ல முடியும். ஞானியர்களிடம் இருந்த 2 ஆன்மீக பண்புகளை நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக, நம்மில் பெரும்பாலானோர் நமது அன்றாட கவனத்தை பொருள் சார்ந்தவற்றிலும் புகழ் சார்ந்தவற்றிலும் சமூக மதிப்பு சார்ந்தவற்றிலும், அதாவது சமுதாயத்தின் பார்வையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக தோற்றமளிக்கிறோம் என்பது குறித்தவற்றிலும் பதிய வைக்கின்றோம். ஞானியர்களோ தங்களது கவனத்தை முற்றிலும் வேறான ஒரு தளத்தில் வைத்திருந்தனர். அவர்கள் வானத்தில் தோன்றிய வித்தியாசமான விண்மீனை கண்டுகொண்டது மட்டுமல்லாமல் அதன் முக்கியத்துவம் குறித்து சிந்தித்ததாலேயே அதை பின்பற்ற முடிவு செய்தனர். வேறு வகையில் சொல்லப்போனால், நம்மில் பெரும்பாலானவர்களது தேடல் கீழ் நோக்கியதாக இருக்கின்ற வேளையில் ஞானியர்களது தேடல் மேல் நோக்கியதாக இருந்தது.
நம்மில் பெரும்பாலானவர்களது தேடல் தரையை நோக்கியதாக இருக்கின்ற வேளையில் ஞானியர்களது தேடல் தாரகையை நோக்கியதாக இருந்தது. நம்மில் பெரும்பாலானவர்கள் நமது அன்றாட தேவைகளிலேயே நம் வாழ்வை தொலைத்துக் கொண்டிருக்கின்ற போது ஞானியர்கள் உடனடி தேவைகளையும் தாண்டிய உயர்வான உன்னதமான பார்வை கொண்டிருந்தனர். ஆன்மீக வாழ்வின் அடிப்படை தன்மைகளில் ஒன்று எளிதில் மாறி மறையக்கூடிய உடனடி தேவைகளில் மட்டும் நம் முழு கவனத்தையும் வைக்காமல் அதையும் தாண்டி வாழ்வை அணுக கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பாடத்தை ஞானியர் நமக்கு கற்றுத்தருகின்றனர். மகாகவி பாரதியாரின் வார்த்தைகள் இவை: நான் இந்த உலகத்து பொருட்களின் மீது பேராவல் கொள்வதில்லை. நான் இவ்வுலகின் நாதன். இதற்கு நான், அதாவது பொருட்களுக்கு நான் அடிமையில்லை. என் கையில் இயற்கை கொணர்ந்து தரும் பொருட்களை கொண்டு நான் திருப்தி எய்த கடவேன். நான் கடவுளிடம் கேட்க வேண்டியது என்ன? அதிகாரத்தை வேண்டுவேனா? ரஷ்யாவின் ஜார் சக்கரவர்த்தி வரம்பற்ற அதிகாரம் கொண்டிருந்தான். அதனால் என்ன பயன் அவனுக்கு கிடைத்தது? நான் செல்வத்தை வேண்டுவேனா? செல்வம் என்ன பயன் தரும்? நோயிலிருந்து என்னை காக்குமோ? நிச்சயமாக கிடையாது. அது வியாதிகளை விளைவிக்கின்றது. செல்வம் பகையிலிருந்து என்னை காக்குமோ? கிடையாது. அது பகையைத்தான் பெருக்குகிறது. செல்வம் கவலைகளிலிருந்தும் அச்சங்களிலிருந்தும் என்னை காக்குமோ? கிடையாது. அவற்றை மிகுதிப்படுத்தத்தான் செய்யும். மரணத்திலிருந்தும் என்னை காக்குமோ? நிச்சயமாக காக்காது. அப்படியென்றால் அதனை வேண்டுவது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று அவர் சொல்லுகின்றார். இரண்டாவதாக, ஞானியர்கள் விண்மீனை கண்டுகொண்டது மட்டுமல்லாமல் அதை பின்பற்றுவதற்காக தங்களது சொந்த இருப்பிடம், சொந்த நாடு, சொந்த இனம் ஆகியவற்றை விட்டுவிட்டு தங்களது பயணத்தை ஆரம்பித்தனர். ஒரு பக்கம் தங்களுக்கு பாதுகாப்பு உணர்வை கொடுத்த எல்லாவற்றையும் இழக்க துணிந்தார்கள். இன்னொரு பக்கமோ சவால் மிக்க பாதுகாப்பற்ற பயணத்திற்கு மன அளவில் தயாராக இருந்தார்கள். வழியில் எதுவும் நடக்கலாம், ஏன் ஏமாற்றமும் கிடைக்கலாம் என்பதை அறிந்திருந்தாலும் தங்களது பயணத்தை துணிவோடு ஆரம்பித்தனர். இது அவர்களிடமிருந்த ஆழமான இறை நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, நமக்கு பாதுகாப்பு தருகின்ற காரியங்களுக்குள்ளேயே வலம் வந்து கொண்டிருப்பது குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டுவது போன்றது. இத்தகைய வாழ்வு ஒரு பக்கம் சுகமான ஒன்றாக இருப்பது போல தோன்றினாலும் இன்னொரு பக்கமோ நமது சுதந்திரத்தையும் வாழ்க்கையினுடைய சுவராசியத்தையும் நாம் இழப்பதற்கான காரணமாகிவிடுகிறது. நமது பாதுகாப்பு எல்லைகளை தாண்டி கம்ஃபர்ட் சோன் என்று சொல்லப்படுகின்ற வசதி வட்டத்தை தாண்டி பயணிக்கின்ற பொழுது மட்டுமே நமது வாழ்வின் எல்லைகள் விரிவடைய ஆரம்பிக்கின்றன. கடவுள் மீதான நம் நம்பிக்கை பெருகுகின்றது, நமது மகிழ்ச்சியும் கூடுகின்றது. தலைசாய்க்கு கூட இடமில்லாமல் வாழ்ந்த இயேசு எப்படிப்பட்ட பாதுகாப்பற்ற வாழ்வு வாழ்ந்தார் என்பது நாம் அறிந்ததே. இன்னும் சொல்லப்போனால் மனித முறையிலான நிலையற்ற பாதுகாப்பு வளையங்களை நாம் துறக்கும் போது மட்டுமே இறைவனின் நிலையான பாதுகாப்பு வளையத்திற்குள் நாம் அடியெடுத்து வைக்க முடியும். ஓர் இளைஞன் கடைக்கு சென்று ஒரு கிளியையும் அது இருந்த கூண்டையும் வாங்கினான். வீட்டிற்கு வந்து முதல் நாள் கூண்டிற்கு அழகிய முறையில் வர்ணம் தீட்டினான். இரண்டாம் நாள் அதற்கு மிகச் சிறப்பான ஒரு பூட்டு போட்டான். மூன்றாம் நாள் ஒரு ஆடம்பர விளக்கை அதில் பொருத்தினான். ஆனால் கிளியை கொஞ்சம் கூட கண்டுகொள்ளவே இல்லை. ஒரு வாரம் கழித்து அவனது கையில் ஒரு மிக அழகிய கூண்டும் ஒரு செத்த கிளியும் இருந்தன. நமது ஆன்மாவின் இயக்கத்தை நிறைவு செய்யாமல் நம்மை சுற்றி இருக்கின்ற பாதுகாப்பு காரியங்களில் கவனம் செலுத்துவது மேற்கண்ட இளைஞன் செய்த முட்டாள்தனத்திற்கு இணையானது. மன்றாடுவோமாக. இறைவா, ஞானியரின் பயணம் எம் வாழ்க்கை பயணமாக மாற வரம் தாரும். ஆமென். இடையர்களே இடையர்களே, இறைவனை கண்டோரே, இறைவனை காணும் வழி என்ன? இலக்கணம் சொல்லுங்கள்.
ஞானிகளே ஞானிகளே ஞானம் கொண்டோரே, ஞாலம் காக்கும் நாதனை தேடும் நடைமுறை சொல்லுங்கள். இடையர்களே இடையர்களே இறைவனை கண்டோரே, இறைவனை காணும் வழி என்ன இலக்கணம் சொல்லுங்கள். ஞானிகளே ஞானிகளே ஞானம் கொண்டோரே, ஞாலம் காக்கும் நாதனை தேடும் நடைமுறை சொல்லுங்கள். விண்ணவர் பாடல் கேட்டது எப்படி விஷயம் சொல்லுங்கள். விண்மீன் வானில் பார்த்தது எங்கனம் விவரம் சொல்லுங்கள். விண்ணவர் பாடல் கேட்டது எப்படி விஷயம் சொல்லுங்கள். விண்மீன் வானில் பார்த்தது எங்கனம் விவரம் சொல்லுங்கள். உங்கள் ஞானம் தாருங்கள், உங்கள் நம்பிக்கை தாருங்கள், உங்கள் எளிமை தாருங்கள், எங்கள் ஏக்கம் தீருங்கள். உங்கள் ஞானம் தாருங்கள், உங்கள் நம்பிக்கை தாருங்கள், உங்கள் எளிமை தாருங்கள், எங்கள் ஏக்கம் தீருங்கள். ஆழ்மனதின் குரலை கேட்கும் அமைதி கண்டது எப்படி? 1000 மைல்கள் பயணம் துவங்க ஆர்வம் வந்தது எப்படி? அறியா தேசம் புரியா மொழிகள் கடந்து சென்றது எப்படி? அரசின் சுயநல சூழ்ச்சிகள் அறிந்து அதனை வென்றது எப்படி? விண்மீன் கொண்டு வழியை காணும் வித்தகம் செய்ததெப்படி? விடியலுக்கான விடைகளை காண புத்தக தேடல் எப்படி? வேற்றுமை களைந்து மூவரும் இணைந்து பயணம் செய்தது எப்படி? மாற்றுப் பாதையின் அவசியம் அறிந்து மகிழ்வாய் திரும்பியதெப்படி? மாற்றுப் பாதையின் அவசியம் அறிந்து மகிழ்வாய் திரும்பியதெப்படி? உங்கள் ஞானம் தாருங்கள், உங்கள் நம்பிக்கை தாருங்கள், உங்கள் எளிமை தாருங்கள், எங்கள் ஏக்கம் தீருங்கள். உங்கள் ஞானம் தாருங்கள், உங்கள் நம்பிக்கை தாருங்கள், உங்கள் எளிமை தாருங்கள், எங்கள் ஏக்கம் தீருங்கள். கடமை செய்து கடவுளை நம்பி மகிழ்ந்து வாழ்வது எப்படி? குடும்பம் போல குழந்தைகளாகி கூடி வாழ்வது எப்படி? பாசத்தோடு பகிர்ந்து வாழும் பக்குவம் வந்ததெப்படி? பாரத்தாலே சோர்ந்திடாமல் பார்த்துக் கொள்வது எப்படி? இயற்கையோடு இணக்கமாகி இணைந்து வாழ்வது எப்படி? இறுக்கமான சூழல் கண்டும் இயல்பாய் சிரிப்பதெப்படி? அல்லல் தீர்க்கும் அடிப்படை தேடல் ஆன்மீகமானதெப்படி? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களில் ஆண்டவரை காண்பதெப்படி? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களில் ஆண்டவரை காண்பதெப்படி? உங்கள் ஞானம் தாருங்கள், உங்கள் நம்பிக்கை தாருங்கள், உங்கள் எளிமை தாருங்கள், எங்கள் ஏக்கம் தீருங்கள். உங்கள் ஞானம் தாருங்கள், உங்கள் நம்பிக்கை தாருங்கள், உங்கள் எளிமை தாருங்கள், எங்கள் ஏக்கம் தீருங்கள். இடையர்களே இடையர்களே இறைவனை கண்டோரே, இறைவனை காணும் வழி என்ன இலக்கணம் சொல்லுங்கள். ஞானிகளே ஞானிகளே ஞானம் கொண்டோரே, ஞாலம் காக்கும் நாதனை தேடும் நடைமுறை சொல்லுங்கள். விண்ணவர் பாடல் கேட்டது எப்படி விஷயம் சொல்லுங்கள்.
விண்மீன் வானில் பார்த்தது எங்கனம் விவரம் சொல்லுங்கள். விண்ணவர் பாடல் கேட்டது எப்படி விஷயம் சொல்லுங்கள். விண்மீன் வானில் பார்த்தது எங்கனம் விவரம் சொல்லுங்கள். உங்கள் ஞானம் தாருங்கள், உங்கள் நம்பிக்கை தாருங்கள், உங்கள் எளிமை தாருங்கள், எங்கள் ஏக்கம் தீருங்கள். உங்கள் ஞானம் தாருங்கள், உங்கள் நம்பிக்கை தாருங்கள்,